ஈரானுக்கும் அமெரிக்காவுக்குமான போர் எப்போது நிற்கும் என்று பலரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கிடக்கும் வேளையில் இருவரும் போருக்கு தூபம் போடும் வேளையில்தான் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது ஈரான் எந்த மாதிரியான செயலில் ஈடுபட்டுள்ளது என்பதையும் இது உலக நாடுகள் மத்தியில் எத்தகைய பின் விளைவை ஏற்படுத்தியுள்ளது என்பதையும் தற்போது பார்க்கலாம். அணு ஆயுத தயாரிப்பில் ஈடுபடுவதாக கூறி கடந்த பிப்ரவரி 28 முதல் ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல்களை நடத்தி வருகிறது. இந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக அண்டைய நாடுகளில் உள்ள அமெரிக்காவின் தூதரகங்களை குறிவைத்து ஈரானும் பதில் தாக்குதல் நடத்தி வருகிறது. இவ்வாறு மாறி மாறி கடந்த 5 மாதங்களாக இருதரப்புக்கும் இடையே நடைபெற்ற இந்த தாக்குதலில் பெண்கள், குழந்தைகள் என்று 6000க்கும் மேற்பட்டோர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். இதற்கிடையே உலகின் 20% எரிவாயு பயன்பாட்டை பூர்த்தி செய்யும் ஆர்முஸ் நீரிணையை மூடிய ஈரான் அவ்வழியாக செல்லும் வணிக கப்பல்கள் மீது தாக்குதல்களை நடத்தியது. இதனால் உலகம் முழுவதும் மிகப்பெரிய அளவில் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்பட்டது. குறிப்பாக எரிவாயுவை பெறுவதில் பெரும்பாலும் ஏற்றுமதியை மட்டுமே நம்பியுள்ள இந்தியா மாதிரியான நாடுகள் அதிக அளவில் பாதிக்கப்பட்டது. சமீபத்தில் இருதரப்புக்கும் இடையே போர் நிறுத்த அமைதி ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டாலும் அதில் உடன்பாடு ஏற்படாததால் மீண்டும் போர் தொடங்கியது. நவீன ஆயுதங்களின் மூலம் ஒருபுறம் ஈரானை தாக்கும் அமெரிக்கா வணிக தடைகளை விதித்தும் அந்நாட்டின் பொருளாதாரத்தை முற்றிலும் சீரழித்து வருகிறது. இந்த நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை கொல்வோம் என்று மீண்டும் ஈரான் சூளுரைத்துள்ளது. அதாவது ஈரானின் தலைநகர் தெஹ்ரானில் உள்ள இஸ்லாமிய புரட்சி சதுக்கத்தில் அதிபர் ட்ரம்பின் உடல் சவப்பெட்டிக்குள் இருப்பதை போன்ற பதாகை ஒன்று காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது. மேலும் அந்த பதாகையில் ட்ரம்பை கொல்வோம் என்ற வாசகமும் இடம்பெற்றுள்ளது. இந்த பதாகை தொடர்பான சமூக வலைதள பதிவு சர்வதேச அளவில் கவனம் பெற்றுள்ளது. மேலும் இந்த பதிவை பார்த்த பல்வேறு அமைப்பினரும் உலக நாட்டினரும் தங்களது கடுமையான கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர்.